ஒருவன் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சென்ற பின் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் சென்று மீண்டும் வலதுபுறம் திரும்பி 10 கிலோமீட்டர் சென்று தன்னுடைய வீட்டுக்கு சென்றான். ஃபஸ்ட்டு டைரக்ஷன் போட்டுங்க. வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு. ஃபஸ்ட்டு பாருங்கள், அவர் தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் சென்ற பின், அதாவது இங்கே இருக்காருன்னு வச்சுக்கோங்க, தெற்கு நோக்கி 10 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. 10 கிலோமீட்டர் போயிட்டு அங்கேருந்து வலதுபுறம் திரும்புகிறாரு. அதாவது இது இடதுபுறம், இந்த பக்கம் வலதுபுறம் திரும்பி 5 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. மறுபடியும் பார்த்திங்கன்னா வலதுபுறம் திரும்பி இந்த பக்கம் திரும்பி 10 கிலோமீட்டர் போகிறாருன்றாங்க. 10 கிலோமீட்டர் போகிறாரு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 10 கிலோமீட்டர் போயிட்டு அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. இதுதான் அவரோட வீடு. அப்போனா எனில் அவன் நேர் வழியில் சென்றிருந்தால் எத்தனை கிலோமீட்டர் சென்றிருப்பான்? அதாவது இங்கே 5 கிலோமீட்டர்னா இங்கேயும் 5 கிலோமீட்டர் தான் வரும். இங்கேருந்து இங்கே போயிருந்தாருன்னா அவருக்கு 5 கிலோமீட்டர் தான் போயிருப்பார். ஆனால் அவர் இப்படி போனார். இங்கே கேட்டிருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா நேர் வழியில் சென்றிருந்தால் எத்தனை கிலோமீட்டர் போயிருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர். இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் பி 5 கிலோமீட்டர்.